குட் ஈவினிங். இன்றைக்கி இன்கம் டேக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன், அதாவது ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 1. இதில் பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் 2023-24 ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. மிஸ்டர் ராஜன் லெஃப்ட் ஃபார் சிங்கப்பூர் ஆன் 15 March 2020 ஆஃப்டர் ஸ்டேயிங் இன் இந்தியா ஃபார் 15 years. 15 வருஷம் இந்தியாவில் வந்து அவர் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அவர் வந்து எப்போ போகிறாரு, 2020 மார்ச்சில் வந்து சிங்கப்பூர் போகிறாரு. ஹீ ரிட்டர்ன்ட் டு இந்தியா ஆன் 31st 8 2022. ஆகஸ்ட் 31 வந்து அவர் என்ன செய்கிறாரு, இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறாரு. வாட் வில் பி ஹிஸ் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2023-24? இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது அவருடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2023-24 எப்படி இருக்கும், அவர் வந்து ஆர்டினரி ரெசிடெண்ட்டா இல்லாட்டி நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு, அதாவது அவருடைய பேசிக் கண்டிஷன்ஸ், அடிஷ்னல் கண்டிஷன்ஸ், இதில் வந்து ஏதாவது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேசிக் கண்டிஷன், அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறதுக்கான பேசிக் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டே இன் இந்தியா ஃபார் 182 days ஆர் மோர் இன் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். 182 நாளைக்கு இல்லாட்டி அதற்கு மேற்பட்ட நாளில் அவர் வந்து இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனாக சொல்கிறாங்க. இந்த கண்டிஷனை வந்து அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கணும். பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ராஜன் வந்து ரிட்டர்ன் டு இந்தியா ஆன் 31st 8. அப்போ வந்து ஆகஸ்ட் 31 வந்து அவர் வந்து இந்தியாவுக்கு திரும்ப வந்து வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு கண்டிஷனை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து நம்ம அசஸ்மெண்ட் இயர் 2023-24 போடுறோம். இப்போ இந்த சம்மில் வந்து அவங்க கொடுத்துருக்க இதோடைய அசஸ்மெண்ட் இயருக்கு முன்னாடி உள்ளது ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் பார்த்திங்கன்னா 2022-23, அதாவது April 1 to March 31, 2022-23 தான் இந்த சம்முக்குள்ளேயே, அதாவது இந்த நம்ம கொடுக்கப்பட்ட ப்ராப்ளத்தில் அசஸ்மெண்ட் இயருக்கு முன்னாடி உள்ள ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் 2022-23. நம்ம வந்து இந்த 2022-23 அந்த வருஷத்துக்குரிய இன்கம் தான் நம்ம அசஸ் பண்ண போகிறோம். அதை வந்து எப்போ அசஸ் பண்ண போகிறோம், 2023-24 நம்ம வந்து அசஸ் பண்ண போகிறோம். இதுதான் இந்த சம்முடைய ஒரு கான்செப்ட். ஃபஸ்ட்டு பாருங்கன்னா, இப்போ அவர் ஏப்ரல் 2022 மார்ச் 31 2023 வரைக்கும் அவர் எத்தனை நாளைக்கு வந்து ஸ்டே பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த பீரியடில் மொத்தம் ஆகஸ்ட்டில் வந்து ஒரு நாளும், அடுத்து செப்டம்பர், அக்டோபர், இதிலெல்லாம் நவம்பர், மார்ச் 23 வரைக்கும், மார்ச் 2023 வரைக்கும் அவர் வந்து 213 நாள் இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. இதை வந்து நீங்கள் சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் எத்தனை டேஸு அப்படிங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணி கரெக்டாக வந்து எழுதணும். இன்கேஸ் ஒரு சில சமயத்தில் வந்து லீப் இயர் வந்து வந்துச்சுன்னா அப்போ வந்து பிப்ரவரிக்கு நீங்கள் 29 days போடணும். இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு மாதத்துலேயும் எத்தனை டேஸ் வந்து அவர் இருந்திருக்காருன்னு சொல்லி நீங்கள் கவுண்டிங் போட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 213 days வந்து அவர் வந்து இந்தியாவில் இருந்திருக்காரு. ஆகஸ்ட்டில் வந்து ஒரு நாள் சேர்த்து கடைசியில் மார்ச் 2023 வரைக்கும் அவர் 213 நாள் வந்து இருந்திருக்காரு. இப்போ வந்து அப்போ ஹீ ஸ்டேட் இன் இந்தியா மோர் தென் 182 days, 182 நாளைக்கு மேலேயும் அவர் வந்து இந்தியாவில் வந்து இருந்திருக்கிறாரு. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனை அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார், சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். சரியா? இது இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும். நம்ம அடுத்த ரெண்டாவது கண்டிஷனையும் நம்ம பார்த்துட்டோம்னா அதாவது கிளியராக அவர் வந்து கன்ஃபார்மாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத வந்து நம்ம இது செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இதில் வந்து அவர் மோர் தென் ஹி ஸ்டேட் இன் இந்தியா மோர் தென் 182 days. அடுத்த ரெண்டாவது கண்டிஷனு ஸ்டே இன் இந்தியா ஃபார் 60 days ஆர் மோர் இன் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். இப்போ வந்து அடுத்தது கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கண்டிஷன் வந்து ஸ்டே இன் இந்தியா ஃபார் 60 days ஆர் மோர் இன் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். அதே மாதிரி அண்டு 365 days ஆர் மோர், 365 days ஆர் மோர் டியூரிங் த 4 previous years ப்ரெசீடிங் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். இதுதான் அடுத்த சொல்லப்பட்ட கண்டிஷன். இதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷனை வந்து முடிச்சிட்டோம். ரெண்டாவது கண்டிஷனில் இதுவும் அண்டு இதுவும் சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது
அவர் வந்து 60 days ஆர் மோர் வந்து ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் ஸ்டே பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 365 days ஆர் மோர் டியூரிங் 4 previous years preceding the relevant previous year. அதாவது relevant previous yearக்கு முன்னாடி அவர் 4 previous இயரில் 365 நாள் வந்து அவர் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்னால் அவர் நம்ம அசஸ்மெண்ட் இயருக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயர் தான் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 ப்ரீவியஸ் இயர், 4 அதுக்கு முந்தைய ஆண்டுகளில் ஃபினான்ஷியல் இயர், அது ஏப்ரல் டு மார்ச்னா அந்த இதில் வந்து ப்ரீவியஸ் இயரில் அவர் 365 நாள் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்சு அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்குறோம். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, செகண்ட் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷன், செகண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னது, அதாவது ஸ்டே இன் இந்தியா ஃபார் 60 days ஆர் மோர் இந்த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். செகண்டில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனாக 60 நாளைக்கு மேற்பட்டு தங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. அதில் வந்து இவர் ஆல்ரெடி ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் 213 நாள் அவர் வந்து இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கோம். அதனால் அவர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். அதாவது செகண்ட் கண்டிஷனில் சொல்லப்பட்ட ஃபஸ்ட்டு கண்டிஷன், அதாவது 60 days தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்து ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் 213 நாள் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஹி ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் 213 days. அதனால் செகண்ட் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு கண்டிஷனே ஃபில் பண்ணிட்டார். இரண்டாவது கண்டிஷனில் இருக்கக்கூடிய முதல் பார்ட்டையும் அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டார், சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். அப்படியே இப்போ வந்து அடுத்து வந்து அண்டுன்னு சொல்லி, அதாவது அடுத்து சொல்லியிருக்காங்கல்ல, அடுத்ததாக இந்த அண்டுன்னு சொல்லி 365 days ஆர் மோர்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கண்டிஷனையும் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரான்னு பார்க்கணும். இப்போ இதில் தான் வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஏப்ரல் 2021 டு மார்ச் 2022 அவர் இந்தியாவில் இல்லை. அதே மாதிரி ஏப்ரல் 2020 டு மார்ச் 21 அவர் வந்து இந்தியாவில் வந்து இல்லை. அவர் வந்து அப்போ தான் சிங்கப்பூர் வந்து போயிட்டார். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த 2019 ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 2020 வரைக்கும் அந்த பீரியடு வந்து அவர் இந்தியாவில் வந்து இருந்திருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா 366 நாள். ஏன்னா லீப் இயர்னால அது வந்து 366 நாள். அதே மாதிரி 2018 டு 19 மார்ச் 31 வரைக்கும் பார்த்திங்கன்னா 365 நாளும் அவர் வந்து இந்தியாவில் இருந்திருக்காரு. அது என்ன, அவர் வந்து இந்த இடைப்பட்ட நாள் தான் 2021-22 தான் அவர் வந்து சிங்கப்பூருக்கு வந்து போயிருக்காரு. சரியா? இப்போ வந்து பாருங்கள், ஃப்ரம் மார்ச் 2020 டு 31 மார்ச் 2020 ஹி வாஸ் நாட் இன் இந்தியா. அதாவது அந்த வருஷத்தில் மட்டும் மார்ச் 15 வந்து 31 வரைக்கும் அவர் வந்து 16 நாள் மட்டும் இந்தியாவில் வந்து இல்லை. அதனால் அந்த 16 நாள் மட்டும் வந்து நம்ம என்ன செய்கிறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் வந்து போன அந்த மார்ச்சில் வந்து அவர் சிங்கப்பூருக்கு வந்து போனது 15 மார்ச்சில் வந்து போயிருக்காரு. அந்த 16 நாள் வந்து நம்ம 15 மார்ச் வந்து 31 நாள். அதனால் வந்து என்ன செய்கிறோம், அந்த 16 நாளை மட்டும் லெஸ் பண்ணிக்கிறோம். இந்த 366 லீப் இயரில் வந்து என்ன செய்கிறோம், ஒரு 16 நாளைக்கு வந்து லெஸ் பண்ணோம்னா 350 நாள் வந்து அவர் வந்து இந்தியாவில் வந்து இருந்திருக்காரு. அது போக பேலன்ஸ் இந்த அடுத்த இதில் பார்த்திங்கன்னா 365 நாள் வந்து 2018 டு 19 அந்த வருஷமும் ஃபுல்லாக வந்து அவர் இந்தியாவில் இருந்திருக்காரு. அந்த 2 இதுலேயும் வந்து அவர் ஃபுல்லாக வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காரு, இந்தியாவில் வந்து இருந்திருக்காரு. அப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 715 days வந்து நம்மளுக்கு டோட்டல் கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இது சம் கொடுக்கும்போது கண்டிஷன்ஸையும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதுக்கு உண்டான டேஸையும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ நார்மலாக நம்ம செகண்ட் கண்டிஷனில் அடிஷ்னல் செகண்ட் கண்டிஷனில் சொல்லப்பட்ட ரெண்டாவது பாயிண்ட்டில் 365 நாள் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு அதில் வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து 715 days இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். அடுத்து ரெண்டாவது கண்டிஷனில் சொல்லப்பட்ட A and B 2 பாயிண்ட்டையுமே அவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார்.
ஸோ மிஸ்டர் ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இஸ் ஆர்டினரி ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மில் வந்து நீங்கள் ஆன்சர் வந்து எழுதும்போது என்ன செய்யணும், மிஸ்டர் ராஜன் satisfied the basic conditions, so he is considered as an ordinary resident ன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த சம்மில் நீங்கள் ஒன்ஸ் அகெயின் திரும்ப வந்து என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸை வந்து செக் பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் தனியாக வந்து எடுத்து எழுதணும். ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்கள் வந்து எழுதுனா தான் உங்களுக்கு ஒரு கிளியராக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ.